புள்ளிமயிலே வாழையோடு புள்ளிமயிலே சிறந்த கொல்லத்தூர் ஊரிலே குறிப்புமார்கள் பார்விருகு ஊரில் மாலையம்மனுக்கு பத்தி விரவி கோவில் ஒன்றை வெட்டி வைத்து ஊர் விருகி இல்லத்தூர் ஒத்தி மாறி உகந்து பூஜை செய்ய சொன்னதினாலே பார்விருகி கொல்லத்தூர் அளித்தேன் காவியம் வாட கணபதி தன் இரு சரணங்காப்புதானே பாடின பலைகளை அறியாத பாடல் பத்திரைந்து ஓரிரண்டு ஓட்டதாக தேடி முன்னோர்கள் செய்த கமபலம் பாட்டி செய்த கவபலம் பார்த்து
மாறி அனுப்பி கொல்லாத சொல் கேட்டு மூர்த்திமார் வந்தார் முது ஊரதவி அடிக்க மலைவேல மந்தேமே குடத்தில் அடைத்தவள் அடைத்த குடத்தி மூத்த பிள்ளை களத்தில் அதில் ஒரு புளிய மரம் முளைத்தங்கு வளர்ந்து வளர்ந்த மரபந்து வான சொல்லி கட்டு
குறிப்புமார்கள் அந்த குறிப்புமார்கள் சரி 61 குறிப்புமார்கள் 1001 குறிப்புமார்கள் அழகாக வாழ்ந்து வந்தார்கள். ஆமா வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சரி அந்த மாலை அம்மனுக்கு கோவிலான கட்ட வேண்டும் என்று சரி நம்முடைய ஊர்ல அழகான ஒரு கோவில் ஒன்று வேண்டும். ஆமா கோவில் இல்லாத இடத்திலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அது அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க. ஆமா அப்படி என்றால் நாமல் மாலை அம்மனுக்காக ஒரு கோவிலானது கட்ட வேண்டும் என்று குறிப்புமார்கள் முடிவெடுத்தார்கள். சரி சரி இந்த குறிப்புமார்கள் சொன்னார்கள் என்ன கோவில் கட்ட வேண்டுமானால் தனம் பார்க்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக தனம் பார்க்க வேண்டுமானால் யார் வர வேண்டும்? ஜோதிடன் வர வேண்டும். அந்த ஜோதிடம் வந்தால் தான் தனம் பார்த்து சொல்லுவார். அப்படின்னா ஒரு ஜோதிடன் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல சரி ஜோதிடன் வந்தான். பாதாளை பல்கலைக்கழக கிரகங்களை நிலைநிறுத்தி என்ன சொல்றாம்மா? ஐயா என்ன குறிப்புமார்களே என்ன உங்களுடைய ஊரிலே மாறி அம்மனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்றால் அதாவது சுற்றி வந்த வருஷத்திலே சொல்லுகிறான் ஜோதிடனான என்ன சொல்கிறான்? ஊருக்கு விடக்காக உத்தநலம் வெளிதனிலே சரி உசந்த வேப்ப மரம் ஒட்டருகே கோவிலானது கட்ட வேணாம். அப்படி கட்டினா கோவில் நல்லா இருக்கும், ஊருக்கு நல்லது. ஆமா ஆமா புரட்சித்து 10 வச்சு சொல்லும் போது ஜோதிடர் சொல்ல வேண்டியது சொன்னார்கள். சரி சொன்ன போது வெள்ளிக்கிழமையிலே ஆமா விடிந்த வெள்ளி நாளையிலே சரிதான் அவனுக்காக கோவில் கட்டுவதற்காக காலானது நாட்ட வேண்டும். காலாட்ட வேண்டும் என்று கட்டுரைத்தான் ஜோதிடனும். சரி சரி அந்த ஜோதிடம் போல விரும்பி இந்த குறிப்புமார்கள் நினைத்தார்கள். எனவே கோவில் வைக்க வேண்டுமானால் மாந்தியர்கள் வர வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக மாந்தியரை அழைக்க வேண்டும். எந்த ஊரு மாந்தியரே எந்த ஊரு மாந்தியரே
கோயில் வைப்பதற்கு சொல்லிவிட்டு போயிட்டான். ஆமா, இனி கோயில் வைக்கணும்னு சொன்னா மாந்தியர்கள் வரணும். மாந்தியர்கள் மரங்கள் வெட்டி வர வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா ஆமா. இந்த தூதுவனை விட்டார்கள். சரி, அடே தூதுவா, என்ன? நல்ல ஒரு ஆசாரிமார்களையும் அழைத்து வா. ஆமா, ஏன்னா வேலையில சுத்தமா இருக்கணும், விவரம் உள்ள ஆசாரியை கூட்டிட்டு வான்னு சொன்னான். அடே ஓட்டணும் மாந்திரி பத்தியில வந்தான். அவ ஐயா மாந்தியர்களே, என்னப்பா கொல்லத்தூர் குறிப்புமார்கள் உங்களை வர சொன்னா கோயில் வைக்கணும் அவர்களுக்கு. அடே அப்பா, அப்ப கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு தொந்தரவு இல்ல. ஆமா, சரி, இதோ வர்றவனிட்டு வாட்சி ஒளி எல்லாம் கம்பி எடுத்தான். அவன் ஆயுதங்களை எடுத்துட்டு நேர கொல்லத்தூர்ல வந்தான். சித்திரமா வேலை செய்வா சிவனடி ஆசாரி, தந்திரமா வேலை செய்தான் தாமோதர ஆசாரி, இடையிடாம வேலை செய்வா ஈசன் ஆசாரி. அடேங்கப்பா, அந்த காலத்துல அப்படின்னு ஒரு பேர் பொருத்தம் இருந்துருக்கு. ஆமா, நம்மள போல சடையாம வேலை செய்வோம் சாந்திங்கிற மில் பாட்டி. நம்ம சடையாம பாடுவோம் இல்லையா? அப்ப அந்த வேலை வேற நம்ம இருக்கும். கண்டிப்பா வரணும். சடைத்தான விட மாட்டாங்கல்ல, விட்டா நடந்துருவாங்க. தொழில நம்ம வெள்ளக்கார மாதிரியே இருக்கணும். ஆனால் இந்த ஆசாரிமார்கள் எல்லாம் கொல்லத்தூர் குறிப்புமார்கள் இடத்திலே வந்தார்கள். சரி ஐயா குறிப்புமார்களே, என்ன எங்களை அழைத்த காரணம் என்ன? ஐயா, என்ன? எங்க ஊர்ல ஒரு கோவில் கட்டணும். கோவில் வைக்கணுமா? மாரியம்மைக்கு ஒரு கோவில் கட்டணும். வச்சிருவா. கோவில் கட்டணும்னா மரங்களால படிகள் செய்யணும். அதுக்கு தானே நாங்களே இருக்கிறா. அதனாலதான் உங்களை கூப்பிட்டோம். கோவிலுக்குன்னா தொழில நாங்க மடிக்க மாட்டோம், நல்லா செய்வோம். கோவிலுக்காக உழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். தெரியும், அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னது. என்ன சொன்னாலும் செய்வோம். எத்தனை பேர் இருக்க, ஏன் உங்களை நாங்க கூப்பிட்டோம்? இல்ல, என்ன செய்யணும்னாலும் செய்ய மாட்டோம், கோயில் வேலை எது இருந்தாலும் நாங்க செய்வோம். என்ன வேண்டாம், சரி இருந்துட்டு போட்டு கோயில் வேலை செய்யணும், மரங்களால வேலை பண்ணி செய்யணும். அதனால அதுக்கேற்ற மரங்கள் வெட்டணும். ஆமா, இனி உங்களுக்கு என்ன மரம் வெட்டணும் உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற சம்பளமும் கொடுங்க. தருமே, இத வருகிறேன். அந்த வடமொழி மரங்கள் விட்ட வழிகொண்டு நடந்து வந்த நடந்தாரி மாந்தியர்கள் ஒரு போலே கூடி, மாந்தியர்கள் ஒன்று கூடி நாம வெட்டி வர வீடோ சந்தோஷமா மாந்தியர்கள் எல்லோரும் கூடி, மாந்தியர்கள் எல்லோரும் கூடி சிறகடி மணிவார தண்ணீரே வந்தார். ஐயோ மலையோ காடுதனே மலையோ, மலையோ காடுதனே மலையோ, கடல்கள் கூடிய இருக்கிற மலையோ,
வந்தார்கள். சரி, முதல்ல வந்து பார்த்தார்கள். என்னம்மா பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுக்கேற்ற மரங்கள்லாம் ஒண்ணு இல்ல. மூங்கில் மரத்தை வெட்ட முடியுமா? நான்கு மலை, கோங்கு மலை, நலுங்கு மலை, இஞ்சி பூத்தி விளைய மலை, இஞ்சி மலை, இஞ்சி கடவுன்னு சொல்லுவாங்க. ஆமா. மாமுனிவன் வாடு மலை, அது அப்பா நான்கில் கோயில் எல்லாம் பார்த்தார்கள். அதெல்லாம் வேணும். இது ஆகாது. எது கோவில் கட்டுறதுக்கு ஆகாது. கடைசியில மூங்கில் பார்த்தார்கள். மூங்கில வச்சு என்ன செய்யணும்? பந்தல் தான் போட முடியும். ஆமா, கோயில் வைக்க முடியுமா? முடியாது. மாந்தியர்கள் எல்லாம் அந்த மலை அடிவாரத்தில் வந்தார்கள். வந்து பார்க்கக்கூடிய வேளையில் சந்தனம் கார்பையில் மரங்களை கண்டார்கள். பாத்தீங்களா? சந்தனம் நல்லது தானே? சந்தன மரம், கார்பையில் மரம், கார்பையில் மரம். ஆமா, அதுவும் நல்லதுதான். நல்ல மரம் தான். நல்ல மரம் தான். நல்ல மரம். கோவிலுக்கு ஏற்ற மரம் அல்லவா? அவ்வளவுதான்மா. இந்த மரங்களை வெட்டினார்கள் மாந்தியர்கள் எல்லாம். சரி சரி. அங்கிருந்தே பணிகள் செய்தான். ஆமா, அங்கிருந்தே செய்து கொண்டு வச்சான். ஆமா, அவனை செமட்டு கூறி ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான். பணிகளை செய்து முடித்து அந்த பணிகளை செய்து முடித்து அழகாக வண்டியில ஏற்றி அந்த கொல்லத்தூர் ஊரிலே வந்தார்கள். அப்படி அங்கே வந்த போது மாந்தியர்கள் எல்லாம் கொல்லத்தூர் ஆனதிலே குறிப்பியமான இடத்தில் ஒரு வாரம் மாந்தியர்கள் தானோ, ஒரு வாரம் மாந்தியர்கள் தானோ, கல்வாரை வலித்தான்.
வெள்ளி பொண்ணு நல்ல வெள்ளாவே ஒரு சிவார அடிப்படைய போட்டா ஒரு சிவார அடிப்படைய போட்டா கும்பிட்டு நின்றாரே இந்த மாந்தியர்கள் எல்லாம் குறிப்புமார்கள் இடத்தில் வந்து சொன்னார்கள், ஐயா நாங்கள் மரங்கள் வெட்டி அழகாகவே பணிகள் செய்து முடித்தோம். சரி முடிச்சீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் எது இருந்ததா? அது ஒன்றுமே இல்லை ஐயா. அதுதான் எனக்கு எண்ணம். நம்மளை நம்பி வேலைக்கு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. ஒரு குறையும் எங்களுக்கு இல்லை. ஒரு குறை இல்லை இல்லையா? ஆமா. அப்ப இனி நீங்க கோயிலை கட்ட தொடங்கலாமே. ஆமா. அப்படியே என்று சரி அழகுடைய மாந்தியர்கள் எல்லாம் கணபதிக்கு பூஜை செய்து சரி அப்படியே ஊருக்கு விளக்காக வெளிதனிலே சரி உசந்த வேப்பமரம் ஒட்டருவி வந்தார்கள். அப்படி அழகாக கோவிலான கட்டினார்கள். சரிதான். வரைக்குமடை முறுக்குவடை வழங்கிக்கல்லால் ஏற்படுத்தி உருக்கி தட்டி வெள்ளியாரை ஒப்பதித்து சங்கமத்தை தான் பதித்து சாட்டமையில் ஒட்டரைத்து காரை பூசி அன்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை அணைப்பிள்ளை கிளிப்பிள்ளை ஒருவெல்லாம் எழுதி வைத்து முக்கியம் உருவ எழுதணும். உருவ வழிபாடு பார்த்தீங்கன்னா கோயில கூட சித்திரவங்கள் எல்லாம் இருக்கணும். அதனால வெங்கலத்தினால் கதவுகள் அழகாக சேர்த்தார்கள். ஆமா, கதவு வந்து மரத்துல சேர்க்கல, வெங்கலத்துல சேர்த்தாங்க. அப்படி கதவுகளும் சேர்த்து எல்லாம் கோயிலெல்லாம் கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சிட்டாங்க. அப்படியா? அழகாக கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்து அந்த மேலே கீழே தீபங்கள் காட்டி அம்மனை கும்பிட்டு நின்றார்கள் குறிக்குமார்கள். அழகாக கோவில் கட்டி அந்த அம்மனை கும்பிட்டு நின்று என்ன செய்கிறார்கள்? இனிமேல் கோவில்ல பூசை வைக்கணும். ஆமா, ஏன்னா கோயில கட்டினா போறாது. வாரத்துல 2 நாளாவது பூசை வைக்கணும். ஆமா, தினசரி பூசை வைக்கிற கோயிலும் இருக்குது, முக்கால பூஜை வைக்கிற கோயிலும் இருக்குது. நம்மள மாதிரி பாவப்பட்டாச்சு ஒரு கோயில வச்சாச்சுன்னா ஒரு வாரத்துல 2 நாள் செவ்வாய் வெள்ளியும் நம்ம வைக்கிற தன்மை அதுதான். இல்லன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் அது ஒரு வாரத்துல வைக்கிறது இருக்குது. ஆனால நம்ம மாரியம்மைக்கு பூசை வைக்கிறதுக்கு பூசாரி தேவை. அதே கோவிலானது வெட்டி கலசமானது நாட்டி ஒரு பூஜை தான் நடத்தி மாந்தியர்கள் வரிசையாக மறுபடியாதான் கொடுத்தான்
போதிவுடன் எதுவோ சொல்லுவானா உள்ளத்தோ குறிப்புமாக ஊட்டி வர சொன்னார்கள் அருகே கடிதான் இருந்தே வந்த போதே ஊட்ட சொல்லு கேட்டல்லவோ ஊட்ட சொல்லு கேட்டல்லவோ ஒன்று வெளிதான் நடந்தாரே அவனை கும்பிட்டு நின்று சொல்வார். ஆமா எப்பா இனிமையா தெரிந்தவரை பூஜை நடக்க வேண்டும் அல்லவா? அது இருக்கட்டும். இந்த மாந்தேரியில எவ்வளவு நாளும் வேலை செய்தாங்க. ஆமா. அவங்களுக்கு நல்ல சீரும் சிறப்பாமா அவங்க செய்த கூலியை விட கூடுதல் கொடுத்து முதல்ல அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க, தொழிலாளியா வீட்டுக்கு அனுப்புங்க சந்தோஷமா. ஐயா கோயில் பத்திகளை எப்படி கட்டி வைத்திருக்காங்க? அத சும்மா சொல்லக்கூட வேலைக்காரங்க நிரூபிச்சுட்டான். ஆமா பணிகள் எல்லாம் அடக்காகவே செய்திருக்காங்க. அதுதான் ஐயா வேலை. இதுதான் தொழில்காரன். அது ஆமா இவங்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்து அனுப்புவா. கேட்டதோட கூடுதல் கொடுத்து சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அப்படி ஆகட்டும். ஆமா வரிசையுடன் சீர்வரிசைகள் செய்து கொடுத்தார்கள். மாந்தேரெல்லாம் வாங்கினாங்க, கை நிறைய வாங்கிட்டு சந்தோஷமா போனோம். மழை நிறைவோடி போனாங்க. ஏ மாந்தேரு நாங்க 10,000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தர்றோம். நீங்க பேசினதுல இருந்தா ஐயா நீங்க எவ்வளவு 10,000 இல்ல 10 ரூபாய் கூட தந்தாலும் அது எங்களுக்கு 10 லட்சம் கிடைச்சது போல. அப்படியே ஆமா ஆமா தொழிலாளியை பொறுத்தளவு அதுதான். உங்க மனசு போல கொடுங்க. அந்த அண்ணாச்சி தான் தர போறாரு. அப்படிதானே? ஆமா அவர் 10 லட்சம் என்ன 10 கோடி தருவாரு. கடவுள் இருக்கிறார் இல்ல அவர் தான் தருவார். அவரு எட்டியே வாங்க மாட்டேங்கிறாரு. அப்படியா இருந்தா வச்சுக்கிட்டா வஞ்சகஞ்சி யாரு? இந்த குறிப்புமார்கள் இல்ல அந்த மாந்தியர்களை அனுப்பிய போது சரி இந்த குறிப்புமார்கள் நினைத்தார்கள் என்னப்பா அண்ணே என்ன மாலை அம்மனுக்கு தினந்தோறும் பூஜை செய்வதற்கு போத்திமார்கள் வேணும் அல்லவா? கண்டிப்பா. அப்படியே போத்திமார்கள் எங்க இருக்காங்க? போத்திமாரி எங்க இருக்காங்க? இல்லத்தூர்ல இருக்காங்க. அப்ப இல்லத்தூருக்கு ஒரு தூதுவனை கூப்பிடு, நம்ம சொல்லி கூட்டி வரட்டும். அப்படியா? ஆமா. அந்த இல்லத்தூர் போத்திமார்கள் வந்தாதான் அழகாக பூஜை செய்வான். ஆமா போத்திமார் வந்து மந்திரங்கள் தந்திரங்கள் தெரிஞ்சவங்க. ஆமா அவங்களுக்கு கூடுதல் குறவு தெரியும். அதனால போத்தி மரம் வச்சு நம்ம பூஜை செய்யணும்னு சொன்னா சரி அம்மாவுக்கு நல்லது, நமக்கு நல்லது, நம்ம ஊருக்கு நல்லது. ஆமா ஆமா விவரமா தான் சொல்லியிருக்கான். உடனே ஒரு தூதுவனை கூப்பிட்டாங்க. என்ன அப்பா என்ன நீ போய் இல்லத்தூர்ல போய் போத்தி மரம் போய் நான் ஜோனி கூட்டிட்டு வாங்க. இதோ வருகின்றேன். ஓ சீக்கிரம். ஐயா கூப்பிட்ட உடனே வருவாங்களா? வருவாங்க ஐயா. வேலை இல்லாம நிறைய பூசாரி மாதிரி சும்மா இருக்காங்க இப்போ. ஆமா ஈ சைட்ல முடிஞ்சு போச்சு. அதனால வருவாங்க. ஃப்ரீயா இருக்க நேரம் தான். அப்படியா? ஆமா. அப்போ நாங்க சென்று கூப்பிட்டால் வருவாங்களா? வருவாங்க. இத வருகிறேன். சரிதான். உடனே மாலை அம்மனுக்கு உகந்த பூஜை செய்ய வேண்டும். போத்திமார்களை அடைப்பதற்காக ஓட்டனார்கள் ஓடோடி வருகின்றான். சரி வழி நடந்து கொல்லத்தூர்ல இருந்து அப்படியே இல்லத்தூருக்கு வந்துட்டான். இல்லத்தூர் போத்திமார்கள் இடத்தை வந்தான். சரி சரி ஐயா போத்திமார்களே வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் தான் கொல்லத்தூர் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஆமா தம்பி என்ன தூது போற ஆள் இல்லையா? ஆமா ஆமா. இங்க எங்க ஊருக்கு எதுக்கு வந்தா? இல்ல நான் கொல்லத்தூர் குறிப்புமார்கள். எப்ப நீ குறிப்பா இருந்துட்டு போய் எதா இல்ல நான் தூதுவேன். அதுதான் சொன்னேன். உங்களை குறிப்புமார்கள் வர சொன்னார்கள். அப்படி சொல்லு விவரமா சொல்லு. மாலை அம்மனுக்கு பூஜை செய்ய நீங்க தான் வர வேண்டுமா? அப்ப இல்லத்தூர்ல இருக்க ஆளுதான் கொல்லத்தூருக்கு வரணும். ஊருக்கு பேரை பாருங்க. ஆமா கொல்லத்தூர் இல்லத்தூர். அங்க இந்த குரூப் பாருங்க, அங்க போத்திமார்கள். ஆமா போத்திமார்கள். சரிதான். ஆமா சரி பூசை வைக்கிறதானே? ஆமா. வேற உங்களை எதுக்கு கூப்பிடுவாங்க? கேட்ட ஒருவேளை வேற எதுக்காவது வேலையில கூப்பிட கூடாது இல்லையா? அதுக்குதான். அங்கே எந்த போத்திமார்கள் வருகிறார்கள்? சரி ராமன் போத்தி மன்னன் போத்தி, ராமன் போத்தி மன்னன் போத்தி, ராமன் போத்தி மன்னன் போத்தி, நல்ல மகிழ போத்தியுடன், நல்ல மகிழ போத்தியுடன், ராமன் போத்தி மன்னன் போத்தி, ராமன் போத்தி மன்னன் போத்தி, ராமன் போத்தி மன்னன் போத்தி, போத்தி
போத்திமார்களே அழைத்தார்கள். ஐயா போத்திமார்களே, என்ன மார்கழி சொன்ன உடனே எழுந்தார்கள் 5 போத்திமார்கள். அவங்க பேரே வேணுமா? ராமன் போத்தி, மன்னன் போத்தி, நல்ல மகுடம் போத்தி, செண்பக போத்தி, தீரன் போத்தி, சிறந்த 5 போத்திமார்கள் இழந்தார். இவங்க அவங்க வேற விவரம் தெரிஞ்சவங்க. சரி சரி சரி. இந்த 5 நல்ல போத்திமார்கள் இழந்து இல்லத்தோரை வெட்டி கொல்லத்தூருக்கு வர்றாங்க, பழையபுரத்து வர்றாங்க. ஆமா சரி சரி. அப்படி வழி நடந்து இந்த தூதுவனார்கள் போத்திமார்களை அழைத்து வந்த. சரி. அப்படி வந்த போது என்ன செய்கிறார்கள்? என்னப்பா? இந்த போத்திமார்களுக்கு நல்ல அந்த வரிசைகள் கொடுக்க வேண்டாம். கண்டிப்பா சம்பளம் கொடுக்கணும். பூஜை வைக்கிறது மட்டும் இல்ல, பூசாரிக்கு சம்பளம் கொடுக்கணும். அதனால முதல்ல நம்ம பேசிட்டோம்னு சொன்னா சரி, எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால இந்த குறுப்புமார்கள் போத்திமார்கள் என்ன சொல்றாங்க? அந்த மிகவே நல்ல தான் இருத்தி போத்திமார்களே வரவழைத்தார்கள். அடே அப்பா, சுவாமி வாங்க சாமி, வாங்க, எங்க ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதில் வந்து உட்கார்ந்து இருங்க சுவாமி. அம்மா எவ்வளவு தெரியாத உண்மைதான். உடனே இந்த போத்திமார்களுக்கு பச்சைப்பாக்கு பழுத்தலைய தானங்கள் கொடுத்தான். பச்சைப்பாக்கு பழுத்தலையும் தானங்கள் கொடுத்தான். போல தான் இருத்தி தானங்கள் போத்திமார் எங்களை அழைத்தவகை இயல்பாக உரையோ, இயல்பாக உரையோ, எங்களை அழைத்தவகை உரைக்கு இறங்கேளோ. ஊரிமாலை அம்மனுக்கு உகந்த பூஜை செய்ய, சொல்லிவிட்டு உங்களை அழைத்தோ. அழைத்ததில்லை குறைகளில்லை ஆண்டவரை குறிப்புமாறே, ஊரிலுள்ள மாலையம்மன் உங்களம சொன்னார். நெய்திக்கு காலோட்டு நெல் வெட்டு தர வேணும், நிலத்திற்கு 3 கதிரவில் தர வேணும். கொல்லத்தோர் வடபுறமா முத்துவளை தந்தே, கடலுக்கு வடக்காக காக்க கொள்ளுகளை வேணும். மாறனாது 6 நல்ல சம்பளம் வேணும், சம்பளமும் உங்களுக்கு தாரே. தந்ததெல்லாம் போதும் என்று சம்மதித்த போத்திமா, இன்னைக்கு பூஜை செய்ய எப்போது சொல்ல. அதை கேட்டு குறிப்புமார்கள் அவர்கள் ஏது சொல்வார், அதை கேட்டு வழிகள் சொல்லுவாரே. இந்த போத்திமார்களே உட்கார வைத்து அந்த பச்சைப்பாக்கை பழுத்திலை தான் கொடுத்தார்கள். வெத்தில பாக்கு வச்சு வரவழைத்து உட்கார வைப்பாங்க. அது அந்த காலத்துல வரமுறை அதுதான். தாம்பூலம் தான் கொடுத்து போத்திமார்களே வரவழைத்தார்கள். உட்கார வைத்து ஐயா வெத்தில போடுங்க, உட்காருங்க, அதுக்கப்புறம் தான் கதைகளை பேசுவாங்க. இந்த போத்திமார அதே போல வெத்தில பாக்கு கொடுத்து தாம்பூலத்துல கொடுத்து உட்கார வச்சு சரியா பேசுவோம். போத்திமார்களே, எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? அதான் எங்க ஊர்ல மாரியம்மன் கோவில் கட்டி நாங்க வச்சிருக்கோம். சரி சரி. எங்க மாரியம்மனுக்கு பூஜை செய்யத்தான் உங்களை அழைத்தோம். எங்களை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். பூசை வைக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா எங்களுக்கு இந்த சம்பளத்தை பத்தி ஒண்ணு பேசினா எங்களுக்கு மனசு நல்லா இருக்கு. ஐயா, சம்பளத்தை பத்தி ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்க தருகிறோம். அற பேசி உறவாடுன்னு சொன்னோம். அப்படியா? எந்த காரியத்துல இருந்தா அண்ணன் தம்பியா இருந்தாலும் சம்பளம் பேசிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா? அதுக்குதான். ஐயா, இப்ப நான் பேசிட்டோமா? பேசுங்க, நாங்க கேட்கும். நீங்க 5 போத்திமார்கள் வந்திருக்கீங்க. ஆமா. 5 போத்திமார்களுக்கும் வீட்டுக்கு காட்கோட்டி நெல்லானதை விட்டு தருகிறோம். காட்கோட்டை நெல்லு. ஆமா. அப்போ உப்பளமா தருகிறோம். நிலத்துக்கு 3 கதிரானதை நீங்கள் வாரிக்கொள்ளலாம். 3 பட கதிரி. ஆமா. நிலத்துக்கு 3 பட கதிரன்னா இப்போ 10 மணிக்கு ஏற்பாடு இருக்குன்னா 3 படம்னா அந்த நேரத்துல ஒரு கட்டுக்கு ஆச்சு. ஒருத்தர் ஜெம் தர மாட்டான். அடியாப்பா. சரி. கொல்லத்துக்கு விடவரமாக கொத்துக்கள் விளையும் நாங்கள் விட்டு தருகிறோம். குத்துக்கள் விளை. ஆமா. அது ஊர் விளை தானே, அதை உங்களுக்கு விட்டு தரோம். சரி. கடலுக்கு விடக்காக காக்கம் போல் விளையும் தருகின்றோம். கடலுக்கு வடக்கு பக்கம் காக்கும் ஊர்.
சரி சரி சரி. மாதம் 60 பணம் உங்களுக்கு வாக்காளி நாங்கள் விட்டு தருகிறோம். மாசம் 60 பணம்? ஆமா. ஏ கடவுளே, உலகத்துல பெரிய பணக்காரனாயிரானப்பா. உம்பளமும் சம்பளமும் உங்களுக்கு நாங்கள் விட்டு தருகிறோம். இனி தட்டுல போனது உண்டியல்ல போனது வாங்கிட்டு போடுவான். ஆமா. எல்லாம் ஏகப்பட்ட வருமான். 5 பேரை கேட்டான். 60 பணம் மாசத்துக்கு 60 பணம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அப்பப்பா வீட்டுக்கு நான் போட்ட நெல்லு. ஆமா. நான் கொட்டல என்பது 11 11 5:30 வரைக்கும். ஏலே வீட்டுக்கு 5:30 வரைக்கும் நெல்லு. ஆமா. கடவுளே, அந்த கதிர் நெல் வாரி எடுக்கல. இனி அந்த நெல்லுல 3 பழ கதிர். அப்போ அந்த காலத்துல உள்ள கதிர் அழுந்தாம்னு சொன்னா அம்மா ஒரு கட்டு அம்மா டேய் என்னெல்லாம் கிடைக்குது. ஆமா. அதுக்கு விட ஊர் சொத்து கிடைக்குது. காக்கம்பன் விலை கிடைக்குது. ஏகப்பட்ட கொல்லங்கட்ட மாவு. ஆமா. வருமானம் தான். உடனே பார்த்தார்கள் இந்த பௌத்திமார்கள் எல்லாம். அண்ணே, இந்த கோவிலை நாங்கள் பூஜை செய்து வருகிறோம். சரி. அந்த பௌத்திமார்கள் சம்மதித்தார்கள். சரிதான். ஊரில் மாலை அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று இந்த பௌத்திமார்கள் என்ன செய்கிறார் என்ற நாளதீரே பூஜை செய்ய வேண்டும் என்று பௌத்தியருக்கு விடை கொடுத்த அகரமதில் போயிருந்த சம்மதித்து ரசிகளே ஆனபத்து மலருடனே ஓலகாலமாக கண்டு வந்தாரை போத்தியமார்கள் நல்ல கிழமையிலே நாளையிலே சம்பளம் கொடுத்தார்கள். போத்திமாரும் பார்த்தார். ஒரு நாளைக்கு 3 நேரம் பூஜை நடக்குது. அடே அப்பா. ஆலயமனுக்கு ஆமா, காலையில ஒரு பூஜை, மதியம் ஒரு பூஜை, சாயங்காலம் ஒரு பூஜை, முக்கால பூஜை. சரி. அப்படி பூஜையான செய்தி. ஆமா. வெள்ளி நல்ல வாரத்திலே வேளாண் நாளையிலே அப்படி மாலை அம்மனுக்கு அழகாக போத்திமார்கள் பூஜை செய்து வந்தார். சீரம் சிறப்பமா கோவில் வளருது, ஊர் வளருது, மக்கள் வளர்ந்து வர்றாங்க. ஆமா. சரி, இப்படியே இருந்தா நல்லதுதான். அப்படி குறிப்புமார் அந்த குறிப்புமார்கள் சம்மதித்து அழகாகவே கூறுவார் இந்த போத்திமார்களிடத்தில். ஐயா போத்திமார்களே, இப்படியே தினந்தோறும் பூஜை செய்து வாருங்கள். உங்களுக்கு நாங்கள் சம்பளம் நீங்க பேசினபடி உங்களுக்கு தருகிறோம். அதை விட கொடுத்து தருவோம். அதுல ஆமா, சம்பளம் பாதி கும்பளம் நீ போட்டுக்கும் இல்லையா, அதெல்லாம் கணக்குல வராது. ஆமா, அது கருப்பு பணம். அப்படியே இதெல்லாம் கணக்குல வர்றதா ஆமா நல்ல பணம். ஞாபகப்படுத்தணுங்க. அடே அந்த பொல்லாத போத்தியமார்கள் சரி பூஜை செய்து வரக்கூடிய நாடுகள் பொல்லாத காலம் அது இந்த போத்திமார்களுக்கு வந்து குறுக்கை வருகிறது. எல்லா சம்பளத்தையும் வாங்கிட்டு பேசாம பூஜைகளை செய்து வராமல் உள்ளதை பூஜை செய்தமா, உள்ளதை வச்சு சாப்பிட்டமா, நல்ல குடும்பத்தை பார்த்தமா, நீ நல்ல மனுஷனுக்கு அடையாளம். ஆமா, சும்மா இருந்துச்சு சங்க ஊதி கெடுத்தாங்க ஆண்டினி சொன்னது போல இவை பூஜை இதுக்கு இருக்காம யாரும் கொல்ல வர வந்து அந்த குறுக்கு வர கூப்பிட்டு சொல்றான். என்ன சொல்றாம்மா? இந்த போத்திமார்கள் பொல்லாத காலமதி இல்லாத காலமதி வந்த போத்திமார்கள்
சொல்லுவா என்ன ஐயா என்ன கோவில் பூஜை எல்லாம் நல்லா நடக்குது நல்ல முறையில் ஆட்கள் எல்லாம் ஆனா ஆட்கள் வரதுதான் கொஞ்சம் குறைவா இருக்கிறது ஆமா நம்ம அன்னதானம் வச்சா வரோம் ஆமா நம்ம என்ன செய்யுது இல்லைன்னா ஒரு கலை நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு வச்சாதான் கோவிலுக்கு ஆளே வர்றோம் கண்டிப்பா இல்ல ஒண்ணுமே இல்லாம நாங்கள் மட்டும் பூஜை செய்துட்டு இருக்கோமே மணி அடிக்கிற ஆளுவது இல்ல ஒரு சில நேரம் எல்லா வேலையும் நாங்க தான் பார்க்க வேண்டியது இருக்கு ஆமா அது செவ்வாய்க்கிழமை பொங்கல்னா அதுக்கு ஆள் வருது இல்ல ஆமா வெள்ளிக்கிழமை பாயசம்னா அதுக்கு ஆள் வருது அப்போ மணி அடிக்க ஆளு ஏகப்பட்ட ஆளு அப்படியே நான் அடிக்க போட்டி போட்டு ஆமா அப்படினால அண்ணா குருமார்களே என்ன கோயில் நல்லதான் இருக்கிறது ஆனா உங்களுக்கு நல்ல சீர சிறப்புமாக நீங்க வாழ்ந்து வரீங்க ஆனா அங்க பாருங்க நாங்க ஒண்ணு சொல்லட்டுமா கோவில கூட்டங்கள் அதிகமாக வர வேணும் என்றால் அதான் ஏதாவது ஒரு ஆடு பாடல் வைக்கணும் இல்லன்னா ஏதாவது ஒண்ணு செய்யணும் வழிபாட்டு வேணும் இது நம்ம கொண்டு தாசிமார்கள் ஆட வைத்தா என்ன தாசிமார் ஆட்டம்னு சொன்னா நடன கலை ஆடுவாங்க ஆமா அந்த நடன கலை நம்ம கோயில்ல வச்சாச்சுன்னு சொன்னா கூட்டம் வரும் ஒரு வயதான ஆள் கூட வீட்டுல இருக்காது எல்லாரும் இவ ஆட்டத்தை பார்க்கணும்னு வந்துருவாங்க ஆடு சூப்பர் ஆடா பார்த்து நம்ம பிடிக்கணும் பாத்திமாருக்கு யார்கிட்ட நெருங்கு சும்மா இருக்க மாட்டான் நம்ம எங்க போனாலும் கரக விடுமா இது கரக இல்ல மதம் ஆமா ஏன்னா நல்லா போயிட்டு இருக்க கோயில்ல என்ன ஆட்டத்தை வை பாட்டத்தை வை தாசிமார கூடுன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா ஆமா அப்படிதான் பார்த்தா கொஞ்சம் இந்த விருப்பமார்கள் அவர்கள் சொல்வதை கேட்பார்கள் ஏன்னா காரணம் உண்டு அவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க போத்திமாரி சாமிக்கு சமம் ஒண்ணு அதனால அவங்க எது சொன்னாலும் அவங்க சரி அப்படி செய்தா என்ன நல்லது தானே இந்த குருக்குமார்கள் அப்படி இழந்த புத்தியில சரிதானே போட்டுறாங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க அந்த உடனே இந்த விருப்பமார்கள் இடத்தில் சொன்னார்கள் சரி ஐயா விருப்பமார்கள் நம்ம தாசிமார்களை அழைத்து வந்து நம்ம ஆட வைத்துருவோமா பொத்திமார் ஐயா பொத்திமார் உங்களோட சாமி ஐயா ஆமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நாங்க ரெடி எங்ககிட்ட தாசிமார்கள் இருக்காங்க அதானே பார்த்தேன் இல்ல வர மாட்டியா நீ பேர் என்ன தெரியுமா அத்தாசி ஒத்தாசியா இல்ல முத்தாசி முத்தாசி அவதான் இந்த கூட்டத்துக்கு தலைவி முத்தாசி ஆமா என்ன வருது பித்தாசி அடி அப்பா முத்தாசி பித்தாசி பிக்காசி இல்லடா பித்தாசி 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 மேகுலலா ரெண்டு பேர் இருக்கா நல்ல நாக்கு வலிக்கணும் பிக்காசின்னு சொல்லிட்டீங்க கொண்டு போடுவாங்க வெளியே போய் ஆனால் இந்த இரண்டு தாசிமார்களை அழைக்க வேண்டும் என்று அந்தி சந்தி நேரத்தில இரண்டு பேரையும் ஆட வைத்தால் எப்படி இருக்கும் ஐயோ காலையில ஒரு ஆட்டம் சாயங்காலம் ஒரு ஆட்டம் நல்லாதான் இருக்கும் சூப்பரா இருக்கும் அதுல கூட்டமும் நிறைய அலமோதம் ரெண்டு நேரம் ஆட்டம் இல்லையா ஒரு நேரம் கூட்டம் குறையாது இப்படி நல்ல கூட்டமா இருக்கும் இரண்டு தாசிமார்களும் வந்தார்கள் சரி அழைத்து வந்தான் சரி ஆமா தாசிமார்களே ஐயா சொல்லுங்க எங்க கோவில நீங்கள் இந்த இடத்திலே நாட்டியம் ஆட வேண்டும் சாமி என்ன சொல்றீங்களோ அது ஒரு நான் செய்வேன் அடியா ஆமா நீதான் ஆமா உன் பேர் என்ன முத்தாசி இவ பேரு பித்தாசி நாங்க ரெண்டு பேரும் உடம்பரப்பு ஆமா சூப்பரா இருக்கீங்க ஐயோ கடவுளை எங்களை இப்படி புகழாது எங்களுக்கு பிடிக்காது உண்மையை பேசாதீங்க ஆமா முகத்துக்கு நேரம் அப்படிங்க புகழாது எங்களுக்கு வெக்க மாறு இவ ஆடுவா இல்ல அவ நல்லா ஆடுவா அப்படியா இவ ஆட்டத்தை நாங்க பார்க்கணும் நீங்க இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க அடுத்து முடிச்சிருவா அப்ப இவளே ஆடட்டும் நீ பக்கத்துல நின்னு ஆடு நான் சொல்லி கொடுத்தா நல்லா ஆடுவா அப்படியா ஆமா ஆமா அப்ப நீ இவளுக்கு சொல்லி கொடுக்கலாம் வந்திருக்கிறியா நானும் ஆடுவேன் ஆமா அவங்கதான் எனக்கு தலைவி அப்படியா எதுக்கு தலைவி ஆட்டத்துக்கு எங்கப்பா சரி சரி இருக்கட்டும் ரெண்டு பேரும் நல்லா ஆடுனா போதும் ஆமா ஏமா இவ்வளவு நல்லா பாத்துக்க அதை நான் கவனமா பாத்துக்கிறேன் ஏன்னா அவ சில நேரங்கள்ல அவளுக்கு இந்த திக்கு வாய் பார்த்துடுங்க சில நேரங்கள் அப்படி சரியா வராது அந்த வார்த்தை அப்படியா அதுக்காக முதல்ல ஒண்ணு போட்டோம்னு சொன்னா அந்த திக்கு வாய் கிளியர் ஆயிடும் ஆமா அந்த உடனே தாசிமார்களை கொண்டு ஆட வைத்தார்கள் ஆடக்கூடிய வேளையிலே பொல்லாத காலவல்லோ பதிப்பேவார்கள் தோரணி வேதற்கு கொழும வந்து பிடித்ததையா மூர்த்திமார்கள் பூஜை செய்ய தாசி ஆடினரே பூஜை செய்ய
போத்திமார்கள் ஆனவரா அழிவதே காலமதில் போத்திமார்கள் அறியாமல் வரும் காலத்தீது போத்திமார்கள் அறியாமல் அழகு மாலை அம்மனுக்கு அழகு மாலை அம்மனுக்கு பூஜை செய்தார் போத்திமார்கள் அழகு மாலை அம்மனுக்கு அழகு மாலை அம்மனுக்கு பூஜை செய்தார் போத்திமார்களே. கோவில் உள்ள செய்தி எல்லாம் குறிப்பிமார்கள் தான் அறிந்தார் கோலகாலமாக அவள் இரண்டு கோவில் வந்தார்கள் வந்தே நின்று குறிப்பிமார்கள் போத்திமார்கள் ஏதோரைத்தார் இந்த குருக்குமார்கள் போத்திமார்கள் ஏதோ வைத்தார். மாலையம்மன் கோவிலிலே மாலையம்மன் கோவிலிலே பூஜை செய்ய தினமையா மாரியம்மன் கோவிலிலே மாரியம்மன் கோவிலிலே பூஜை செய்ய வேண்டாம் ஐயா. இந்த தாசிமார்கள் ஆட ஆ, கோத்திமார்கள் கோவில பூஜை செய்து வந்தார் அவன் நட்டுவர் ஆட்டக்காரி ஆடிக்கிட்டு தானே இவனுக்கு என்ன வேலை இவனுக்கு பூஜை செய்துட்டு பேசாம போக வேண்டியதானே ஆனால கண்ணு ஆண்டவன் எதுக்கு தந்திருக்கான்? ஆ. கண்ணு எதுக்கு தந்திருக்கான்? காது எதுக்கு வச்சிருக்கான் ஆண்டவன்? இந்த தாசிமார்களை ரெண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு சரி. இந்த 5 கோத்திமார்களும் ஆ, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஆமா ஒரு நாள் நீ பூஜை வை, ஒரு நாள் நீ பூஜை வை, ஒரு நாள் நீ பூஜை வை, அப்படி 5 நாளும் வாரத்துல ஒரு ஆளுக்கு ஆமா அப்ப 5 நாள் ஆச்சுது. இந்த கோத்திமார்கள் இந்த தாசிமார்களோட ஆ, அப்படியே ஒரு ஆமா, ஒரு பழக்கம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அம்பு ஆ, ஒரு ஒரு நட்பு. ஒரு சைஸ்ல இருக்கிறான் ஆமா ஏன்னா ஆ. இதுல இந்த கோவில்ல பூஜை நடக்கக்கூடிய வேளையில இந்த மக்கள் எல்லாம் வரக்கூடிய நேரத்துல இவன் பூஜை செய்யாம தாசிக்கிட்ட போய் ஆளுதான் அப்படியே ஆளுதான் கோத்திமார்கள் அப்படியே ஒரு சைஸா பேசிக்கிட்டு இருக்கான் பேசுறது மட்டுமா கைய பிடிக்கான் ஆமா. ஆடுறான். அவ ஆட்டத்துக்கு தானே கூட்டி வந்தது, ஆமா. இவன் ஆடையா கூட்டி இருந்தது, இவன் பூஜை பண்ண வச்சிருக்கான். மாலை அப்படியே அங்க பூஜை நடக்கல ஆ, இவன் ஆட்டக்காரி கிட்டத்திலே பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பூஜை அந்த குருக்குமார்கள் பார்த்தாங்க. இல்ல இவர்கள் அந்த கோவில் பார்த்தவர்கள் எல்லாம் குறிப்புமார்கள் இடத்துல வந்து சொன்னாங்க ஆ, ஐயா என்ன கோவில் அநியாயம் நடக்குது ஐயா ஆமா நீ ஒழுங்கா இவ்வளவு நேரம் இந்த ஆட்டை வைக்க முன்னால அஞ்சு போத்திமார்களும் சரியில்லை ஆமா இந்த ஆட்டை வைக்க முன்னால ஒழுங்கா பூஜை எனக்கு இந்த தாசிமார்கள் வந்து கோவில ஆட ஆரம்பித்தாலும் அன்னையோட சனி பிடிச்சு அன்னையில இருந்து இந்த போத்திமார்கள் சரியில்லைன்னா சாமிக்கு ஒழுங்கா பூஜை நடக்கல. நமக்கு எப்ப பார்த்தாலும் இந்த தாசி பெண்கள் இடத்துல இவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆத்மா ஒரு பொம்பளை பண்ண காட்டினா உடனே சாஞ்சிருவாங்க. ஆமா ஒரு நேரம் விளவ மாட்டேங்க. அடே வீக்னஸே இதுதானே. பொறுப்புமார்களே ஆ, இது சரியில்லை இவனால நம்ம கோவில்ல சுத்தமாக இருக்கணும் அதை சொல்லுங்க. நல்ல மனசோட இருக்கணும் கோவிலுக்கு வர்றது புனிதமான இடத்துக்கு வர்றோம், ஆமா. நம்ம புண்ணியத்தை தேடிதான் வரோம். அந்த புண்ணியத்தை தேடி வரக்கூடிய நாமளே அந்த அவர்கள் தப்பு பண்ணலாமா ஒரு காலம் நெற்றிக்கண் இறப்பினும் குற்றம் குற்றமே. ஆமா ஆண்டவன் என்னைக்கும் ஒன்று போல பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். நம்ம வழக்கு தானே, நம்ம கொளுத்தி வச்சுதான் வழக்கு தானே, நம்ம தானே கொளுத்தி வச்சு கையை வச்சா சுடாம இருக்குமா? ஐயே சுட்டுரும். அதான் தன்னை தன்னை சுடும். கோவில்ல எந்த தவறுகளும் நடக்கக்கூடாது. அப்படி சொல்லுங்க. அந்த தவறுகள் நடப்பதற்குள்ளாடி ஆ, நாம இதை சரி செய்ய வேண்டும். அப்படின்னா ஒரு வழி செய்வோம். குருக்குமார்களும் ஒன்று சேர்ந்தாங்க. ஆமா மொத்தத்துல இந்த போத்திமார அவ்வளவு பேரும் வழியா இருப்போம். ஆ. எப்படி கோவில பூஜை செய்ய வந்தவனுக்கு இது என்ன வேலை? அதானே? உடனே குறிப்புமார்கள் கோபமானது வந்தது. சரி ஓடோடி வந்தான் கோவில்ல. அப்படி இவன் குறிப்புமார்கள் வரக்கூடிய நேரத்துல ஆ, இவன் ஒரு 5 பேரு 2 தாசியும் கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பாருங்க இவன் வேலை செய்யாம ஆமா பொம்பளை இருந்து கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆடுங்களா இல்ல பூஜை வைக்க முடியல. அப்ப எப்படி சுத்தி இருந்து இருக்கும்? கதை பேசுறாங்க. ஊர்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? பணம் சம்பளம் கொடுக்கறதுக்கு வரி தெரியும். ஆமா விடுவான்களா? அந்த குருக்குமார்கள் என்னமா செய்யறாங்க? ஓடி வந்தான் இந்த குறிப்புமார்களே. ஆ, ஐயா போத்திமார்களே, ஐயா வாங்க வாங்க. கோயிலை விட்டு வெளியேறுங்கள். என்ன என்ன? இனிமேல் இந்த கோவிலை நீங்க பூஜை செய்ய வேண்டாம். நான் ஒத்த தலையை சாத்துங்கள் உடனே. நான் பாருங்க ஐயா, ஐயா குருக்குமார் நீங்க இதுல ஒண்ணு கேட்கணும். என்ன? நான் எதுக்காக பேசிட்டு இருந்தேன்னு கேட்கல நீங்க. உடனே வெளியே போன்னு சொல்லிட்டேல. நான் பித்தாசி கூட எதுக்கு பேசிட்டு இருந்தேன்? எதுக்கு? ஆட்டம் சரியில்லை, ஒழுங்கா ஆடணும். இன்னொருக்கா ஆடும்போது நானும் ஆடுவேன்னு சொல்லிதுதான். ஆ, ஆமா. ஏன் நீ சொன்னதான் அடுவாளா? இல்ல
நாங்க இல்ல அவளுக்கு இல்லன்னா ஆட தெரியாதா? நாங்க ஒரு ஒப்பந்தத்துல பேசிட்டு இருக்கோம். ஆமா ஒப்பந்தத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பேசுறதுக்கு ஒரு நேர காலம் கிடையாதா? பூஜை வைக்க நேரத்துல பேசிட்டு இருக்கீங்க. அப்பதானே ஆளில்ல ஆட்கள் வர்றோம். இல்ல பாருங்க என்ன இப்ப முடிவு என்ன? அந்த போத்திமார்கள் அந்த குறிப்புமார்கள் இடத்திலே சொன்னார்கள், எப்படி ஐயா குறிப்புமார்கள் இது குறை செய்ததில்லை, ஒத்திமாறு நாங்கள் ஓடி வந்து போத்திமார்கள் இடத்துல சொல்லுவாங்க, என்ன ஏய் போத்திமார்கள் இப்ப என்ன மரியாதை கெடுத்து போய் ரொம்ப கெடுத்து போச்சு. உனக்கு நீயா மரியாதை? நான் ஜாமி இந்த கோயில பூஜை செய்ய சொன்னா நான் ஜாமி பூஜை இந்த ஆட்டக்கார பிள்ளையிட முடித்து வைத்து பேசிட்டு இருக்கிறீங்க. நானா பிடிச்சு வச்சிருக்கேன், அதுவும் பிடிச்சு வச்சு பழக்க விடுவேன். அப்படியா? ஆமா. இதுக்குதான் இந்த பொம்பளையில நீ கோவில் ஆட வைக்கணும்னு சொன்னியா? ஒரு ஒப்பந்தம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒப்பந்தம்? ஆமா. கொஞ்சம் வந்துங்க. உனக்கு இந்த கோவில பூஜை செய்ய சொன்னா நீங்க இந்த பெண்களிடத்தில் பேசிக்கிட்டு இருக்க, நீங்க 5 பேருக்கும் என்று முதல் உங்களுக்கு கோவில வேலை இல்லை, வெளியே போங்க வெளியே போங்க. உடனே போத்திமார்கள் சொன்னா, என்ன ஐயா வந்தது இப்படி பேசுறீங்களே, நாங்க என்ன செய்துட்டோம்? என்ன செய்யல. அப்படி என்ன தவறுகள் செய்து விட்டோம்? நீ என்ன தப்பு பண்ணல. இந்த பிள்ளைகிட்ட பேசுறது ஒரு தவறா? பேசுறது தப்பு இல்ல. நீ பூஜை செய்யணும், பூஜை செய்யணும், ஆடுவா ஆடணும், ஆடோட பிடிச்சுக்கிட்டு இருத்திக்கிட்டு சாமி கிட்ட வச்சு இருத்திக்கிட்டு நீ கதவு பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா கோயில் எப்படியா உருப்படும்? இல்ல நாட்டு மக்கள் எப்படி உருப்படும்? வேற எங்க இருந்து பேச முடியும்? இதுலதான் ஆட்கள் யாருமே இப்ப வரல, அதனால பிள்ளைகிட்ட பேசணும் அப்படியே எங்க கதைகளை சொல்லிட்டு இருந்தா. ஐயா போத்திமார, நீங்க பூஜை வச்சதும் போதும், இவ்வளவு ஆடுனதும் போதும். என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது பாத்துருங்க. வெளியே போ. என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி செய்ய சொல்லி இருக்க கூடாது. திரும்ப திரும்ப பேசுறானி, நீ திரும்ப திரும்ப பேசுறானி. நாங்க போத்திமார்கள், நாங்கள் எல்லாம் அழகாக பூஜை செய்துட்டு இருந்தா. பார்த்தவங்க நாங்க எந்த தப்புமே பண்ணலையே. இதுக்கு முன்னாடி அழகா தான் பூஜை பண்ணீங்க. பேசுறது ஒரு தப்பா? ஆமா. நாங்க உங்ககிட்ட பேசிட்டே இருக்கோம். இல்ல இந்த பிள்ளைகள் எவ்வளவு அழகா இருக்கு, ஆட்டக்கார பிள்ளைகள்ல 2 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள். ஆமா, பார்த்து பேசதானே செய்வாங்க. பெண்களை கண்டா 4 பேரு பேசதான் செய்வாங்க. அதுல அழகு இருந்தா கூட 2 பேர் வந்து பேசுவான். ஆமா, அதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்ல முடியுமா? சரிதான், முடியல. நாங்க கோயிலை விட்டு ஒரு இடம் போகல. ஆமா, இந்த பெண்கள் தான் எங்களுக்கு தஞ்சம். அவன் கையை பிடிச்சு வச்சுட்டு இருக்கார பாரு, எங்க போடுறான். பார்த்தார்கள் இந்த போத்திமார்கள் உடனே கோபமானது வருகிறது. இந்த குறுப்புமார்கள் வேற ஒண்ணும் சொல்லல, கோயில் அப்படியே இழுத்து மூடிட்டான் கோவில். அவ்வளவுதான். இனிமே கோவில நடை திறந்திருந்தா தானே பூஜை செய்வா. கோவில இழுத்து மூடிட்டான். உடனே பார்த்தார்கள் போத்திமார்கள் எல்லாம் செய்யறாங்க, அடே குறுப்புமார்கள் எங்களுக்கா வேலை இல்லைன்னு சொல்லிட்டா இரு, எங்க வித்தை நாங்க காட்டுறோம். இப்பதான் ஆரம்பிக்கும். ஆமா, கதை இப்பதான் சூடு பிடிக்கும். ஆமா. உடனே பார்த்தார்கள் இந்த போத்திமார்கள் எல்லாம், என்னப்பா கொல்லத்தூர் ஊரை விட்டு இல்லத்தூருக்கு வந்துட்டான், சொந்த ஊருக்கு வந்துட்டான். ஆமா, இனிமே இந்த குறுப்புமார்கள் இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, இவரை சும்மாவா விடக்கூடாது. இந்த கொல்லத்தூரை நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஆமா, நல்ல முறையில போயிட்டு இருந்து நல்லா தானே போயிட்டு இருந்து நான் கையை பிடிச்சது ஒரு தப்பா? எல்லாத்துக்கும் காரணம் ராமன் போத்தி தான். ஆமா, நீதான். நான் வந்து சொன்னேன், அவங்க குறுப்புமார்கள் யாராவது பார்த்துப்பாங்க, பேசாதன்னு சொன்னேன், நீதான் கேட்கல. ஆமா, எப்ப பார்த்தாலும்
பக்கத்துல போய் இருந்து வேலையே இல்லாம ஆக்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் அந்த பித்தாசி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, எப்ப பார்த்தாலும் அவகிட்ட நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது விபரீதம் நடந்துற நம்ம உழைப்பு போயிடும், நீ அப்படி பேசாதன்னு சொன்னேன். ஆமா, வேலைக்கு ஆப்போசிட்டா இல்ல, நீ பழக்க வழக்கம் சரியில்லை, நீ அப்பவே சொன்னோம். ஒரு வார்த்தை கேட்டியா? கவலைப்படாத, ஒன்னால எங்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. ரொம்ப அதிகம் பேசாத, செடியில போட்டுருவாங்க. நான் சொல்லவே கேளு. என்ன அவனை கொல்லத்தூர்காரனை விட்டுருன்னு வச்சியோ இரு, ஏன்னா நான் படிச்ச வித்தையை காட்ட போறேன் பாரு. என்ன கட்ட போறீங்க எனக்கு தெரியல பாரு. போய் சும்மா இரு, போய் பூனல மாத்தி போட, போய் அவசரத்துல தூக்கி போட்டது. அப்படியா? இடது கைக்குள்ள மாட்டிக்கிட்டு வலது கைக்குள்ள வரணும், இடது கைக்குள்ள மாட்டிக்கிட்டு மாத்தி மாத்தி பூனலே போட்டுக்கிட்டு அப்ப அவன் எப்படி குறுக்குமார்கள் நம்மள நம்புவான். கவலைப்படாதே, போய் உங்களாலதான் நான் வாரோம். அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவோம் பாரு. ஆமா, அப்பவும் உன் பேச்ச கேட்டு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். இப்போ இந்த பேச்ச கேட்டு எந்த நிலைமைக்கு போக போறோமோ? கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம். உடனே பார்த்தார்கள் இந்த போத்திமார்கள் எல்லாம் என் செய்கிறான் வந்த போது போத்திமார்கள் ஐயா போத்திமார்கள் மனிதனே தானம் சென்று தான சென்று நம்மளை கோவிலை வெட்டி வெளியே தள்ளி கோவில் நடுவில் சாத்தியாரை குறிப்புமார்கள் அவங்களை மொத்தத்தில் அழிக்கணும், மொத்தத்தில் கொல்லத்தூரை அழிக்கணும், கொல்லத்தூரை அழிக்கணும் அவ்வளவுதான் என்று இந்த போத்துமார்கள் முடிவெடுத்தான். நம்ம அந்த 5 பேரும் நம்மள எவ்வளவு நல்ல முறையில செய்துட்டு இருந்தோம். தப்பு நம்ம மேல பார்த்தானா? தப்பு பண்ண என்னைக்கு பின்வாங்க மாட்டான், தப்பு பண்ணவன் என்னைக்கு ஒத்துக்கிட மாட்டான், அவனை ஒத்துக்கிட மாட்டான். ஆமா, 4 வாக்கு வரைக்கும் ஒத்துக்கிட மாட்டான். பேசாம இருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. ஏழு சும்மா இரு, வான் பேச்சுக்கிட்டு தான் நான் ஜீரணிச்சேன். நீ தான் சொல்ல ஆட்டக்காரையை கொண்டு வரணும். அப்படியா? நான் கொண்டு வரதான் சொன்னேன். உன்கிட்ட பேருந்து கதை விட சொன்னா கதை விடல. அவ ஒரு மாதிரி பார்த்தேன், நான் எல்லாம் ஒன்னால வந்தது. நான் அதுல வீக்கிறது உனக்கு தெரியும். சும்மா இருப்ப நடந்தது நடந்து போச்சு, ஏன் நடக்க வழியா பார்ப்போம். குறுப்பு மாற வாழ விடக்கூடாது, கொல்லத்தூரை அழிக்கணும். அப்படியா? நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமானா? ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன். நான் முதல்ல நம்ம குறும்புமார்கள் கேட்ட வார்த்தைக்கு நீ பதில் சொல்லாம இருந்தா, நான் சொல்லணும் அவன் கேட்ட நிலைமை கேட்டான். அப்பவும் நான் பாத்துக்கிறேன்னு தான் இருந்தா, இப்பவும் அதே வார்த்தை தான் சொல்றீங்க. என்ன நடக்க போகுதோ என்ன நம்பி வந்துட்டா இல்லையா? ஆமா, கவலைப்படாத. போனா 5 பேரும் போவோம், இல்லன்னா இல்ல வாழ்வா 5 பேரும். அப்படியா? சரி, எதோ இருந்தாலும் பாத்துக்கலாம். அந்த வார்த்தையான கேட்ட போது சரி, அழிவு வரை காலம் அதை இவர்கள் அறியாமல் சரி சரி கொல்லத்தூரே இல்லத்தூர் ஓத்திமார்கள் முடிவெடுத்தாள். இனிமே மலையரசனிடத்துல நம்ம போகணும். மலையரசன் இடத்துல போனா அவன் ஏதாவது நமக்கு உதவிகள் செய்வான். மலையரசனா மந்திரவாதி, மலையாளி வார்த்தை இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயாச்சுன்னா இந்த கொல்லத்தூர் அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவான். அப்படி என்றேன். அந்த மலையரசனிடத்திலே 5 பேரை இங்க வர்றாங்க. ஆனதினால் மலையரசன் இடமதிலே போக, ஆனதினால் மலையரசன் இடமதிலே போக, கொல்லத்தூர் அழிக்கவே வேணும். அறிவுவரை காலமதை இவன் அறியாமல், காலமதை இவனும் அறியாமல் வந்து கொண்டு கோப்பு வகை சம்பளித்து எடுத்தான். உடனே புகையில் உள்ளதெல்லாம் எடுத்தான். உச்சநல வெள்ளத்திலையும் உடனாக
கொல்லத்தூர் போத்திமார்கள் 5 பேரும் அப்படியே இழந்தான் மணிகரிசன் இடத்துல சென்று சரி கொல்லத்தூர் அழைக்க அதுதானே மூர்த்திமார்கள் கருவி செய்து ஆமா நம்ம அங்க கொண்டு வந்து ஊர் அழிக்க விட்டுறோம்டா கொல்லத்தூருக்குள்ள விட்டுறணும் ஆமா ஊர் அழிக்கட்டும் மூர்த்திமார் வருவான் கொல்லத்தூர் அழிப்பான் குருக்குமார்கள் சாவுவான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை ஆமா அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால எடுக்க வேண்டிய பணங்களை எடுங்க அப்படின்னு மூட்டை முடிச்சல கொஞ்சம் பணத்தை அள்ளி வச்சான் சரி பணத்தை அள்ளி வச்சு வெத்தில பாக்கு எல்லா பழ வகைகளை எடுத்து இந்த போத்திமார் 5 பேரும் ஆமா கொல்லத்தூர் அழிக்கிட்டு திட்டம் போட்டு நேர வழி நடக்கான் எடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து அவன் கொடுக்கான் பாத்தீங்களா சும்மா இல்ல மலையரசன் சாதாரண வரவன் மாட்டான்